நிறைய பேர் வந்து அவங்க போடுற ட்ரெஸ்ஸில் தான் வந்து they'll represent how they feel. அது தமிழ் மக்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை நிறைய இடங்களில். ஐயோ ஊரில் எதை சொல்லிடுவாங்களோ அதை சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயத்துலேயே நிறைய பேர் விட்டுறாங்க. ஃபேன்சியர் நேம்ஸுங்கிறது வந்து அது ஏன் இந்த அப்சஷன்னு மக்களுக்கு தெரியல. நம்ம மக்கள் வந்து தமிழ்நாடு பிராண்ட்ஸ் போடுறதுல வந்து இது நம்ம லெவல் கீழே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நிறைய பேரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோட பவர் அவங்களுக்கே தெரியாது. கரெக்ட். அவங்கள்ட்ட அவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்கும், அத்தனை பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட மாட்டாங்க. கஸ்டமர் அக்வயர் பண்ணுறதுக்கு எனக்கு 10,000 ரூபா கூட ஆயிருந்திருக்கும். அந்த கஸ்டமரோட லைஃப் டைம் வேல்யூ வந்து லெட்ஸ் சே இட் இஸ் 2.5 lakhs 3 lakhs. 10,000 ரூபா ஒரு அமௌண்ட்டே கிடையாது. அளவுக்கு மின்னல் அமிர்தமும் நெஞ்சு. இப்போ எனக்கு வந்து சோகமாக இருக்குது, நைஸ் டைம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் படம் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறது எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு வாய்டை ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பு. நல்ல டிசைனராக இருந்தால், நல்ல ஓரளவுக்கு பிராண்டிங் பற்றி ஐடியா இருந்தாலுமே யூ கேன் டூ சம்திங் which will make the brand look premium overnight. வணக்கம் மக்களே, திஸ் இஸ் ஆகாஷ், கோயம்புத்தூர்லேருந்து. ஃபேஷன், மார்க்கெட்டிங் அண்ட் டெக்னாலஜி இதெல்லாம் பேசையில் நம்மளோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் மிஸ்டர் ஷஷாங்க் வந்திருக்காரு ஃப்ரம் திண்டுக்கல். வணக்கம், வெல்கம் டு our ஃபர்ஸ்ட் வீடியோ பாட்காஸ்ட். தேங்க்யூ ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள். தேங்க்யூ. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு மிக்க நன்றி. ஒன்றும் பிரச்சனை, மீன்ஸ் a lot. ஃபர்ஸ்ட் எபிசோடில் மிஸ்டர் ஷஷாங்க் வந்து பேசணும் அப்படின்ட்டு முன்னாடியே பிளான் பண்ணல. திஸ் இஸ் லைக் ரேண்டம் எபிசோட். நிறைய பேசணும். உங்களோட ஐடியாஸ் அகெயின்ஸ்ட் ஃபேஷன், டுவர்ட்ஸ் அதை எப்படி பார்க்குறீங்க, அதோட அப்ரோச் எப்படி இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து பெரிய கன்சியூமர் அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. அதுலேருந்து இப்போ ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் கொடுத்து மினிமலிஸ்ட்டாக மாறி இருக்கீங்க. அந்த சேஞ்ச் ஓவர் எப்படி வந்துச்சு, வாட் மேட் யூ டூ இட்? ஸோ இதை பற்றிலாம் ஒன்றா பேசுவோம். ஸோ வாட் யூ திங்க் அபவுட் ஃபேஷன்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேஷனுங்கிறது இட்ஸ் மோர் ஆஃப் எப்படின்னா இட்ஸ் அபவுட் ரெப்ரசன்டிங் தட் பர்டிகுலர் பர்சன். ஸோ நிறைய பேர் வந்து அவங்க போடுற ட்ரெஸ்ஸில் தான் வந்து they'll represent how they feel. அது மூடிக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். அண்ட் டு பி ஆனஸ்ட், இது கரெக்டாக தப்பானலாம் தெரியாது. நிறைய இடத்துல வந்து இந்த குவாலிட்டி, இப்போ நீங்கள் போகிற ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா யூ வில் ஃபீல் வெரி கான்ஃபிடென்ட். ஒரு சூட் போட்டாலோ இல்லை, நிறைய பேருக்கு சூட்டுங்கிறது கிடையாது, ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு க்ளோதிங்கில் போடுறமோ they'll feel very confident. ட்ரூ. ஏன்னா எனக்குமே வந்து ஈவந்தோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் மினிமலிஸ்ட்டாக இருந்தாலுமே வந்து ஸ்டேஜில் பேசுகிறப்ப ஐ ஹேவ் திஸ் ஒன் பண்டி கோட்டுங்க, ரோட்ராக்ல ஒரு பண்டி கோட் ஒன்று இருக்குது. ஆமாம், பிக்சர்ஸ் பிளாக் கலர், அந்த பிளாக் கலர் பண்டி கோட் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் பிளேசர் ஒன்று, பிளாக் பிளேசர் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ அது போடுறப்ப ஐ ஃபீல் லைக் நானே ஏதோ பெரிய ஸ்பீக்கர்னு எனக்கு அதுவாக எனக்கு உடம்புக்குள்ளே சொல்லும். சூப்பர். ஸோ அந்த அத்தாரிட்டி வந்து ஐ வில் ஃபீல் அது எனக்கு ஒரு இருக்கும். ஸோ ஃபேஷன் இஸ் சம்திங் ஈவன் தோ அதை எனக்கு யூட்டிலிட்டியாக பார்த்தாலுமே தாண்டி ஃபேஷன் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நீங்கள் பேசினதுலேருந்து ஃபேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்ஃபிடென்ஸ்னு எடுத்துக்கலாமா? அப்படியும் சொல்லலாம். நைஸ். அதுலேருந்து நீங்கள் எப்படி அந்த பிரேக் கொண்டு வந்தீங்க, எப்படி இதில் மாறினீங்க? அவ்வளோ கன்சியூம் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு ரூம் நிறையா துணி இருந்துச்சு, 400-500 துணி இருக்கும், இப்போ வந்து 20-30 தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குது. ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த காலங்கள். ஸோ அப்போ வந்து ஃப்ரீலான்ஸும் பண்ணிட்டு இருந்தனால கையில் நிறைய காசு இருந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதனால வந்து ஒரு லிமிட்டை தாண்டி கன்சம்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஃபுல்லாக ஆன்லைன் ஷாப்பிங் தான். இல்லை ஸ்டோர்லேயும் வாங்குவேன், நிறைய இடத்துல ஸ்டோர்லேயும் வாங்குவேன். மெஜாரிட்டி ஆன்லைனில் வாங்குறதுனா எனக்கு இனிஷியலாக ஃபிட்டு பெருசாக செட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ எனக்கு ஸ்டோரில் போய் போட்டு பார்க்குறது வந்து ஐ ஸ்டில் ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். ஓகே. ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக 100% ஆன்லைன் தான் வாங்குறேன். ஏன் அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டாக தெரியும் நான் இதுதான் வாங்க போகிறேன். இட்ஸ் லைக் ரீப்ளேஸ்மெண்ட். இந்த டிஷர்ட் வந்து இந்த பிராண்டோட இந்த டிஷர்ட் வந்து இப்போ கிழிஞ்சு போச்சு. ஸோ நான் இதே பிராண்டில் இதே டிஷர்ட் தான் வாங்க போகிறேன். ஸோ எனக்கு அது தெரியும் எக்ஸாக்டாக. இப்போ நான் ஆன்லைனில் தான் ஷாப் பண்ணுறேன். பட் அப்போ வந்து என்னென்னா ஸ்டோரில் போயிட்டு ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்து சாட்டர்டே சண்டே டெடிக்கேட்டடாக ஒரு ஹாஃப் டே ஸ்டோரில் தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்த நாட்கள்லாம் இருக்குது. ஃபுல் ஷாப்பிங்காக விண்டோ ஷாப்பிங்? ஃபுல் ஷாப்பிங்கும் பண்ணுவோம், விண்டோ ஷாப்பிங்கும் பண்ணுவோம், ஃபுல் ஷாப்பிங்கும் பண்ணுவோம். சூப்பர். ஸோ ஈச் வீக் ஏதாவது ஒன்று பேக்கோட தான் வீட்டுக்கே வருவேன். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து என்ன அப்படின்னா அது சொல்லுவாங்க, அளவுக்கு மின்னல் அமிர்தமும் நெஞ்சு. ஐ எம் நாட் சேயிங் ஃபேஷன் இஸ் பேட். நீங்கள் துணி வாங்குறத நான் தப்புன்னு எப்பயுமே நான் சொல்ல மாட்டேன். பட் அதை வச்சு ஒரு வாய்டு ஃபில் பண்ணிக்க நினைக்கிறது வந்து தப்பு. ஸோ அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ எனக்கு வந்து சோகமாக இருக்குது, நைஸ் டைம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் படம் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறது எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு வாய்டை ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பு. ஸோ எனக்கு வந்து ஃபேஷன் வந்து அந்த மாதிரி தான் ஒன்று இருந்துச்சு. ஸோ மினிமலிசம் அப்படின்னு உள்ளே வந்தது வந்துன்னா ரேண்டமாக ஒரு நைட்டு யூடியூப் வீடியோ ஆரம்பித்து பார்த்தப்ப ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம தான் கன்சம்ஷன் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் கன்சம்ஷன் தான், எதுவுமே கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது. எக்ஸ்ட்ரீமாக ஒரு பிஞ்ச் வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது ஒரு
15-16 மணி நேரம் ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பார்த்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் பார்த்து முடிவெடுத்து ஓகே நம்ம மினிமலிஸ்ட் ஆகிறோம் அப்படின்னு பார்த்து நம்ம ஓகே நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டொனேட்டட் எவ்ரிதிங். ஸோ உடனே அது அடுத்த நாள் காலையில் அதான் சொல்ல மாதிரி கையில் நிறைய காசு இருந்துச்சு. ஸோ போயிட்டு அந்த பிராண்டில் போயிட்டு ஒரே மாதிரி ஒரு 6-7 டிஷர்ட் வாங்கிட்டு அப்போ ஃபஸ்ட்டு கிரே டிஷர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே ஓகே. ஸோ கிரே டிஷர்ட் வாங்கிட்டு ஒரு பிளாக் பேண்ட் 2 பிளாக் பேண்ட்டு ஒரு 10 கிரே டிஷர்ட் வாங்கிட்டு ஐ ஸ்டார்டட். ஸோ அதுக்கப்புறம் 2வது செட் வாங்குறப்ப இட் பிகேம் ப்ளூ. ஏன்னா நிறைய பேர் வந்து கிரே போட்டால் எனக்கு ரொம்ப டல்லாக ஃபேஸ் தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. ஸோ அதனால ஒன்ஸ் அகேன் when you're ஸ்பீக்கிங் சம்வேர் கலர் ரிசர்ச்சும் பண்ணியிருக்கேன் டிசைனர். ஸோ வந்து கலர் பார்த்து தான் ஆகணும் லைட்டாக. ஸோ அதுதான் சூப்பர். அந்த ஜேர்னியை வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நாங்களும் மினிமலிஸ்ட் ஆவோமா உடனே அப்படின்னு கேட்டால் தெரியல, ரொம்ப சிரமம் தான் எனக்கு. நானும் நிறைய கன்சியூம் பண்ணுவேன். அதில் வந்து இப்போ பிராண்டிங் வேறு பண்ணி கன்சியூம் பண்ணுறோமா. ஸோ ஒரு இடத்துக்கும் ஒரு மாதிரி டிஷர்ட் போட்டு பிராண்டிங்கோடு நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கட்டாயமாக அதை யூஸ் பண்ணுறேன். ஓகே. நம்ம ப்ரொமோட் பண்ணலைன்னா வேறு யார் ப்ரொமோட் பண்ணலாம் நம்ம பிராண்டை? கண்டிப்பாக. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். நீங்கள் வந்து இந்த ஃபேஷன் ஃபீல்டை பற்றி இப்போ பேசுனீங்க. அதில் அடுத்து நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னா, கிரியேட்டிவ் டிசைனராக இருக்கீங்க. 1-2 பண்ணல, நீங்கள் நிறைய பண்ணுறீங்க. புக்ஸை பற்றியோ இல்லை ஒன்றுன்னா வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட்டிவ் டிசைனராக இருக்கீங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவில் ஒரு ஃபேஷன் பிராண்ட் ஒரு ரீட்டைல் பிராண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆனால் நல்லாயிருக்கும், அதோட லோகோ எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்? நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி பிராண்ட்ஸ் இல்லையே, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு எதை பார்க்குறீங்க நீங்கள்? ஓகே. ஸோ இனிஷியலாக வந்து ஒரு டிசைனராக வந்து பார்க்குறப்ப நிறைய இடங்களில் வந்து ஃபேஷன் பிராண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற பிராண்ட்ஸ் வந்து எங்கே மிஸ் ஆகுறாங்க அப்படின்னா, இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இட்ஸ் நாட் சேயிங் இது கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய இடங்களில் வந்து நம்ம மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, சில பிராண்ட்ஸ் போட்டால் வந்து அவங்க ஒரு லெவல் கீழே இருக்கிற மாதிரி இது ஆல்வேஸ் ஃபீல். ஓகே. ஸோ எஸ்பெஷலி தமிழ்நாடு பிராண்ட்ஸில் போடுறது வந்து என்னன்னா, ஈவன் தோ இட் இஸ் காஸ்ட்லி இட் இஸ் பெட்டர் குவாலிட்டி, நம்ம மக்கள் வந்து தமிழ்நாடு பிராண்ட்ஸ் போடுறதுல வந்து இது ஒரு நம்ம லெவல் கீழே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் இந்த ஃபேன்சியர் நேம்ஸுங்கிறது வந்து அது ஏன் இந்த அப்சஷன்னு மக்களுக்கு தெரியல. ஸோ ஐம் பாயிண்டிங் அவுட் இன்க்ளூடிங் மீ தான். ஸோ இப்போ நான் போட்டிருக்க வந்து நான் ராம்ராஜ்லையும் வாங்கி இது போடலாம் ஒன்ஸ் அகேன். பட் நான் என்கிட்ட பர்சனலாக என்ன கேட்டிங்க அப்படின்னா, நான் அதுக்காக பிராண்ட் நேமுக்காக யூஸ் பண்ணுறது இல்லை. எனக்கு வந்து கம்ஃபர்ட்டுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் நிறையா பேர் வந்து அந்த பிராண்ட் இமேஜை வந்து ஒரு விஷயமா பார்க்குறாங்க. ஸோ அப்படி தான் கன்சியூமர் மைண்ட் செட்னு இருக்கிறப்ப ஸோ யூ ஹேவ் டு டூ சம்திங் ஃபார் தட். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் பொட்டி கடைன்னு நீங்கள் பேர் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பேர்கள்லாம் தான் வந்து மக்கள் விரும்புகிறாங்க. தே டோன்ட் நோ அந்த தமிழ் நேம் வந்து இருந்தால் முக்கியம் உள்ளது. என்னதான் யாதும் முறை யாவரும் கேள்வின்னு கதையெல்லாம் சொன்னாலுமே வந்து மக்களுக்கு வந்து அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்த்து அந்த மாதிரி வேணும், அந்த மினிமலாக வேணும். ஈவன் தோ இப்போ நைக்கி மாதிரி டிஷர்ட்ஸ், இந்த ஆத்லீட்ஸ் போடுற டிஷர்ட்லாம் போட்டாலுமே வந்து தே வாண்ட் சம்திங் வெரி மினிமல். அந்த பிராண்ட் இப்போ ஜாரா மேலேயோ கூச்சி மேலேயோ இருக்கிற பாசம் வந்து நம்ம ஊர் பிராண்டு மேலே நம்ம மக்களுக்கு வரமாட்டேங்குது. ஸோ அதுக்கு வந்து யூ ஹேவ் டு பிகம் திஸ் கைண்ட் ஆஃப் தி ஸ்பார்ச் கைண்ட் ஆஃப் பிராண்டாக மாறுறது தான் வந்து பெட்ரு வழி. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய இடங்களில் இப்போ நீங்கள் மேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் வெரி வெரி குட் அண்ட் நல்ல பிராண்டிங் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸ் ஆகட்டும், இப்போ ட்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இட் ஸ்பீக்ஸ் வெரி டைரக்ட்லி டு யூ. அஃபோர்டபுள் ப்ரைஸிங் கூட. ஒன்ஸ் அகேன் நீங்கள் எம்என்சின்னு போயிட்டாலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் உங்களுக்கு வந்து நாட் எவ்ரி ஒன் இஸ் ஆப்பிள். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக மெசேஜ் கன்வே பண்ணும் உங்களுக்கு. ஸோ இந்த பிராண்ட் வந்து இதுதான் பண்ணுது, நாங்கள் வந்து இந்த இதுக்குள்ளே தான் இருப்போம் அப்படின்னு. ஸோ நீங்கள் ஒரு தடவை ட்ரெண்ட்ஸ்குள்ளேயோ மேக்ஸ்குள்ளே போயிட்டு வந்தால் யூ கேன் சி என்டையர் கலெக்ஷன். உங்களுக்கு இந்த ரேஞ்சில் எல்லா கலெக்ஷனும் இருக்குது அப்படிங்கிறத எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் அபவுட் நெயிலிங் தட் பிராண்ட்ஸ் நேம் தான் நிறைய இடத்துல. ஃபேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் முக்கியம். ஸோ தமிழ்நாட்டில் அந்த கேப் ஏன் இருக்குதுன்னு பார்க்குறீங்க? இப்போது மேக்ஸாக இருக்கட்டும், இல்லை அஜியோ ட்ரெண்ட்ஸ், ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் சொன்னீங்கல்ல, தமிழ்நாட்டில் இந்த கேப் வந்து எவ்வளோ தான் நம்ம ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணாலும் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறோம், ஏன் இந்த கேப் நம்ம இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்கோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம மக்களுக்கு என்ன அப்படின்னா, சேஃப்டியாக இருக்கணுங்கிற ஒரு விஷயம் இப்போ இருந்துக்கிட்டே இருக்கும் தமிழ் மக்களுக்கு. இது வந்து நம்ம ஊரில் 2 டைப் ஆஃப் மக்கள் இருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரீம்லேயும் மக்கள் இருக்காங்க, இந்த எக்ஸ்ட்ரீம்லேயும் மக்கள் இருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் மக்கள் எப்படி அப்படின்னா, நான் மாதம் 10,000 சம்பாரிச்சா கூட பரவாயில்ல, ஆனால் சொந்தமாக ஒரு கடை வச்சு தான் சம்பாதிப்பேன், நான் எங்கேயும் வேலைக்கு போக மாட்டேன், கௌரவம் கெட்டுரும், இப்படி இருக்கிற மக்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு எண்டு. இன்னொரு செட் ஆஃப் மக்கள் எப்படின்னா, இவங்களும் பிஸ்னஸ் பீப்புள் தான். அவங்க வந்து நான் ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது. நம்ம இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் நாட் சேயிங் எவ்ரி க்ளோதிங் இது பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல. இப்போ திருப்பூர்லையோ இல்லை எங்கேயாவது இப்போ கரூர்லையோ இந்த ஃபியூ ஸ்டார்ட் சம் ஸ்பின்னிங் மில் ஆர் க்ளோதிங் லைனுக்குள்ளே போனால் ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னென்னா B2B, அதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு வில் ப்ளே சேஃபர் கேம். ஸோ அது அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நிறையா பேர் ரெடியாக இல்லை. ஸோ என்ன கேட்டால்
தமிழ்நாட்டில் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் ரெடியாக இல்லை. ஈவன் லெட் இட் பி ஸ்மால் ஸ்டோராக இருந்தாலும் சரி, பெரிய பிராண்டாக இருந்தாலும் சரி, தமிழ் மக்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. நிறைய இடங்களில் ஐயோ ஊரில் எதை சொல்லிடுவாங்களோ அதை சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயத்துலேயே நிறைய பேர் விட்டுறாங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படின்னா என்ன கேட்டிங்க அப்படின்னா someone under 30 or 35 has to come. அவங்கள்ட்ட ஓரளவு மணி பேக்கிங். ஏன்னா ஃபேஷன் இஸ் நாட் அ ஸ்மால் திங். ஏன்னா வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மாதிரி யூ கான் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஓவர் நைட்டில் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஈவன் தோ இஃப் டிசைனர் ஆல்சோ ட்ராப் ஷிப்பிங் பண்ணணும்னாலும் யூ ஹேவ் டு ஸ்பீக் ப்ராப்பர்லி, இதெல்லாம் வந்து குவாலிட்டி செக் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். ஸோ ஃபேஷன் டேக் சம் டைம் டு செட்டப். லைக் அதை நீங்கள் செட்டப் பண்ணணும் அப்படின்னாலுமே அந்த புஷ் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அது வந்து தமிழ் மக்கள் பண்ணுறதுக்கு எப்போ ரெடியாகிறாங்களோ அப்போ தான் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பிராண்டு வரும். வில் வெயிட் ஃபார் தட். நம்மளே பில்ட் பண்ணலாம். சீக்கிரம் நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். நம்மளோட ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனர்ஸாக இருப்பாங்க. ஓகே. இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், வேறு ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணுறனாலும் அவங்க ஒரு க்ளோதிங் பிராண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நம்மளோட ஆடியன்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ அவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஒரு ரீட்டெயில் பிராண்ட் ஒன்று பில்ட் பண்ணணும்னா ஒரு டிசைனர் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் என்ன பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு டிசைனராக எல்லாரும் வந்து ஒரு பேர் இல்லை லோகோ, கலர் கோட்ஸு இதெல்லாம் செட் பண்ணணும்னு பார்ப்பாங்களே, நீங்கள் அதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே. சி மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒன்ஸ் அகேன் எல்லாருனாலேயும் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மெட்டீரியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் எல்லாருக்கும் கிடைக்காது. மோஸ்ட் ஆஃப் தெம் வில் கோ டவுன் டு டிஃபால்ட். அதாவது இந்த டிஷர்ட் வந்து 200 இது மேலே ஒரு பிரிண்ட் போட்டு ஐம் செல்லிங் த டிஷர்ட். ஸோ அதுதான் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியும். அண்ட் தெர் இஸ் நோ ராங் இன் ஸ்டார்டிங். அங்கேருந்து ஆரம்பிச்சு தான் எல்லாருமே ஸ்கேல் அப் ஆகுறது. ஸோ அந்த மாதிரி போகிறப்ப இனிஷியலாக வந்து ஒரு ஃபேஷனுக்குள்ளே வர்றப்போ இஃப் ஜஸ்ட் ரீசெல்லர், ஒரு ரீட்டைல் ஷாப்பில் ரீசெல்லராக இருக்கும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒரு டிசைன் சென்ஸ் இருந்தால் போதும். யூ கேன் கெட் அப் குட் கலெக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் உங்கள் பொட்டி கடையில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல டிசைன் சென்ஸ் இருந்தால் யூ கேன் ரீச் அவுட் டு பிராண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் இருந்தால் நல்ல பிராண்ட்ஸ் ரீச் அவுட் பண்ணி நீங்கள் ஸ்டாக் ஃபுல் பண்ணலாம். பட் நீங்கள் ஃப்ரம் ஸ்க்ராச் ஆரம்பிக்கும் போது இஃப் யூ ஆர் நாட் அ டிசைனர் ஆர் யூ டோன்ட் ஹேவ் அ டிசைன் கோஃபவுண்டர், சம்மன் ஹூ டசன்ட் நோ டிசைன், இல்லை நீங்கள் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா டிசைன் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிரிண்டட் டிஷர்ட்ஸாக எடுத்தாலுமே நீங்கள் என்ன எடுத்தாலுமே வந்து people are very conscious about what they wear. It might be very single line also. அதெல்லாம் கூட மக்களுக்கு முக்கியம் இல்லை. பட் அதை வந்து how you present தான் வந்து நிறைய இடத்துல that will resonate their character. அப்படி தான் பார்க்குறேன். ஆமாம். ஸோ அந்த கேரக்டரை வந்து ரெசனேட் பண்ணுற மாதிரி தான் அது இருக்கும். அந்த டிஷர்ட்டுமே சரி, அவங்க போடுற க்ளோதிங் எதுவாக இருந்தாலுமே சரி. அண்ட் ஒன்ஸ் அகேன் மோஸ்ட்டாக ஃபேஷனை நம்ம ஊர் மக்கள் வரும்போது ஃபஸ்ட்டு டிஷர்ட்ஸ்குள்ளே தான் உள்ளே வருவாங்க. ஷர்ட்டுங்கிறது வந்து ரெண்டாவது தான். ஸோ டிஷர்ட்ஸ்குள்ளே தான் வந்து மக்கள் உள்ளே வருவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த பிரிண்டட் டிஷர்ட்ஸ்னு இருக்கிறதுனால either be a designer or get a good designer to work with you. Very good tip. ஸோ அதுதான் நம்மளாக இருக்கணும், இல்லை நம்ம யாராவது டெலிகேட் பண்ணிடணும். ஆமாம். ஸோ வேலை ஈஸியாக இருக்கும். ஆமாம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று கேட்கணுன்னா, பிராண்டிங், எனி பிராண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக. க்ளோதிங்காக இருக்கலாம், வேறு என்ன ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை சர்வீஸாக இருக்கலாம், பிராண்டிங் இஸ் இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் நிறையா கம்பெனிஸ்க்கு வந்து பிராண்டிங் கன்சல்டன்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த வகையில் நீங்கள் ஒரு ஃபேஷன் பிராண்ட் ஒரு க்ளோதிங் பிராண்டுக்கு பண்ணோன்னா பிராண்டிங் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே. ஃபார் ஸ்டார்டர்ஸ், ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனர்ஸ் அதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கன்சல்டன்சிக்கும் சரி இதுக்கும் சரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அவங்களுக்கான டிப்ஸ் என்ன கொடுக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே. ஸோ இது வந்து உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் உண்மையாக சொல்லப்போனால் இப்போ நான் ஃபஸ்ட்டு போன தடவை ஒன்று சொன்னேன் தெரியுமா, இஃப் யூர் எய்தர் டிசைனர் ஆர் ஹேவ் அ டிசைனர், இதில் ஒரு 50% ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ரைட்டா? அண்ட் த திங் இஸ், நல்ல டிசைனராக இருந்தால், நல்ல ஓரளவுக்கு பிராண்டிங் பற்றி ஐடியா இருந்தாலுமே யூ கேன் டூ சம் திங்ஸ் விச் வில் மேக் த பிராண்ட் லுக் ப்ரீமியம் ஓவர் நைட். ட்ரூ. ஸோ அது வந்து டு சம் எக்ஸ்டென்ட் தட் இஸ் ட்ரூ. அது வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது வந்து நம்ம எங்கேயுமே டினை பண்ண முடியாது. நான் ஜாரான்ற அதே ஸ்டைலில் வந்து ஃபாரானு போட்டு நான் விற்றாலும், ஃபாரானு காமிச்சாலும், பீப்புள் வில் அஸ்யூம் தட் இஸ் அ வெரி ப்ரீமியம் பிராண்ட். ஓகே. இட் இஸ் ஆல் அபவுட் வாட் யூ ஷோ. ஓகே. ரைட்டா? ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் ஒன்ஸ் அகேன் பிராண்ட் நேம் வந்து ரெகக்னைசபிளாக இருக்கணுங்கிறது வந்து ஒன்று. அதாவது சொல்லும் போது எது ஈஸியாக இருக்கணும், இல்லை மக்கள் ஒரு செகண்ட் அப்படின்னு யோசிக்கணும். ஷார்ட்டாகவும் இருக்கணும். ஒன்ஸ் அகேன் .com டொமைன் நேம் அவைலபிளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லை .shop அவைலபிளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் ஆர் இது வந்து சம்திங்ஸ். பிராண்டிங்னு பண்ணுறப்ப கன்சல்டன்ஸ் எடுத்தோடனே வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு தேவைப்பட மாட்டாங்க. ஒன்ஸ் அகேன் தெர் வில் பி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே வந்து தெர் வில் பி குட் இனஃப் டு ஹெல்ப் யூ அவுட் டு தட். அண்ட் இப்போ ஒன்ஸ் அகேன் இது நான் ஏன் சர்வீஸை பிச் பண்ணுறதுக்காக சொல்ல, நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜாக இருந்தால் என்னால் முடிஞ்ச ஃப்ரீ அட்வைஸ் வந்து ஐ வில் கிவ் தெம். நாட் அட்வைஸ், நான் கற்றுக்கிட்ட 4 விஷயத்தை ரைட் பர்சன் ஃபார் தட் அப்படின்ட்டு இது பேசவே ஆரம்பித்தோம் நம்ம. ஆமாம். ஸோ இந்த இனிஷியலாக நீங்கள் பிராண்டிங்னு பண்ணுறப்ப மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் அ குட் டிசைனர் யூ கேன் ஆப்வியஸ்லி டூ தட். அண்ட் ஒன்ஸ் அகேன் இஃப் யூ ஆர்
செல்லிங் த்ரூ ஓன் வெப்சைட் ஆர் எவ்ரி திங். அந்த வெப்சைட் வந்து நல்ல டிசைனர் இருந்தாலுமே அந்த வெப்சைட் நீங்கள் எதிர்பார்க்குற இந்த ப்ரீமியம் ஃபீல் வந்துடும். ஓகே. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நைஸ் பிக்சர்ஸ் அண்ட் நைஸ் ஃபோட்டோஸ். அண்ட் ஃபேஷனை பொறுத்த வரைக்கும் லோகோஸ் பிளேஸ் அ வெரி ஸ்மால் பார்ட். அன்லஸ் யுவர் நைக்கி, நீங்கள் ஒரு டிஷர்ட் ஃபுல்லாக நைக்கின்னு பிரிண்ட் பண்ணுற வரைக்கும் லோகோ பிளேஸ் அ வெரி ஸ்மால் பார்ட். ஏன்னா இப்போ இன்னொரு நான் ஃபெமிலியர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஜாக்கி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐ டோன்ட் நோ ஹவு மெனி டைம்ஸ் தே சேஞ்ச் தேர் லோகோ. உண்மை. இந்த லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 வாட்டி லோகோ கிட்ட சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பேர் தெரியுது. ஜாக்கி ஸ்டில் ஸ்டேஸ் ரிலவெண்ட் வாட் எவர் தே டூ. இப்போ அவங்க 76 ஒரு லைன் கொண்டு வந்தாங்க, சம்மர் கலெக்ஷன்ஸ் ஜாக்கி யூஎஸ்ஏ ஒரிஜினல்ஸ் கண்டதை வச்சிருக்காங்க. ஸோ அண்ட் தே கீப் சேஞ்சிங் தேர் லோகோ. அது ஏன் இவ்வளோ தடவை மாற்றினாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, ரைட்டா? பட் ஒன்ஸ் அகேன் ஜாக்கி ஸ்டேஸ் ரிலவெண்ட். அந்த பிராண்ட் நேம் ஸ்டேஸ் ரிலவெண்ட். ஸோ நீங்கள் ஒரு ப்ரீமியம் பிராண்டை உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் டிஷர்ட்லேயுமே வந்து உங்கள் பிராண்ட் நேம் எங்கேயும் பார்த்தவொடனே வெளியே தெரியலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் டசன்ட் மேட்டர் வாட் நேம் யூ ஹேவ். குவாலிட்டியும் டிசைனும் நல்லா இருந்துச்சுன்னா யுவர் நேம் இஸ் செகண்டரி. ஸோ மற்றவங்கள்ட்ட அவங்க சொல்கிறப்ப தட் நேம்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் மோர் தென் இனஃப். மேக் சென்ஸ். இது நல்ல ஒரு இன்புட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க செலவு கம்மியாக தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த ஒரு காமன் சென்ஸ் இருந்தாலே போதுமாக இருக்கும் டு ஸ்டார்ட் அப் பிராண்ட். கண்டிப்பாக. நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய கம்பெனிஸ்க்கு. அந்த ஆங்கிளில் ஃபேஷன் ஃபீல்டு யோசிக்கணும் அப்படின்னா இ-காமர்ஸ் பிராண்ட் எல்லாரும் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ட்ராப் ஷிப்பிங் மாடல் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, ஈஸியாக ஒரு ஃபேஸ்புக் ஆட் மேனேஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆட்ஸ் ரன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஃபேஷன் ஃபீல்டு ஹவு டு யூ see the growth and how can this be a start for new aspiring people? ஓகே. ஃபேஷனை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட ரீட்டைல் ஸ்டோர் இல்லை அப்படின்னா the only place where you can sell is Instagram. As of now, Instagram is not the only place, it's the easiest place to start. more crowd அங்கே இருக்குது. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் இது இன்னொரு இதை இக்னோர் பண்ணிடுவாங்க. வாட்ஸ்அப்ன்ற ஒரு விஷயத்தை இக்னோர் பண்ணிடுவாங்க நம்ம மக்கள். நிறைய பேரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோட பவர் அவங்களுக்கே தெரியாது. கரெக்ட். அவங்கள்ட்ட அவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்கும், அத்தனை பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட மாட்டாங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் வந்து மற்றவங்கள்ட்ட மெசேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்பிட்டாங்க, அது எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். ஸோ அதை வந்து நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சோஷியல் சேனல்ஸ் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் ஃப்ரீயாகவே நிறைய விஷயங்கள் நீங்கள் இனிஷியலாக டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் அப்படி நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுன்னு எடுத்துக்கிட்டாலுமே இனிஷியலாக நீங்கள் பெரிய பட்ஜெட் போடணும்னு அவசியமே இல்லை. ஒரு 1000 rupees 2000 rupees வச்சு இனிஷியலாக யூ கேன் ட்ரை ஸ்டார்டிங். ஐம் நாட் சேயிங் அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நான் சொல்லலை. ஓகே. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக 1000-2000 நீங்கள் ஆட் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. நீங்கள் ட்ராப் ஷிப்பிங்கே கூட பண்ணாலுமே யூ கேன் ஆப்வியஸ்லி ரன் ஆட்ஸ். ஒரு 1000-2000 நீங்கள் ஆட் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் யூ வில் see டிபெண்டிங் அப்பான் growth சேல்ஸ் வந்து நீங்கள் டிராஃபிக் வருதா இல்லையா நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்கேல் அப் பண்ணலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இன்டர்நெட்டில் இது நடந்தால் கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த எனக்கு கம்பெனி பேர் மறந்து போச்சு. இந்த வருண் அகர்வால்னு சொல்லிட்டு இந்த இந்த டிஷர்ட் பிராண்ட் எடுத்து வச்சிருந்தாரு. ஓகே. ஸோ இனிஷியலாக என்னன்னா இந்த ஸ்டான்ஃபோர்ட் ஹுட்டீஸ் மாதிரி இந்தியாவில் இருக்க காலேஜஸ்க்கும் ஸ்கூல்ஸ்க்கும் வந்து ட்ரெஸ் லான்ச் பண்ணாங்க. ஐ ஃபர்காட் தி நேம், கம்பெனி பேர் என்னன்னு மறந்து போச்சு. ஸோ அவருமே இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணால் அது ஹேப்பன் லைக் அரௌண்ட் 10-12 இயர்ஸ்க்கு முன்னாடி. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சிம்பிள், இப்போ ஸ்டான்ஃபோர்டுக்கும் ஹார்வர்டோட குட்டீஸ்க்கும் எவ்வளோ வேல்யூ இருக்கோ இந்தியாவிலேயுமே நிறைய ப்ரீமியம் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஐஐடி மெட்ராஸ் இருக்குது, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் வந்து என்ன பண்ணார், இப்போ சென்னையில், இப்போ மும்பையில், டெல்லியில் அந்த மாதிரி இருந்த டாப் ஸ்கூல்ஸ்க்கு வந்து அவங்களோட மெர்ச்சன்டைஸ் ஹுட்டி வந்து பண்ண ஆரம்பிச்சார். ஹுட்டீஸ் டிஷர்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ அது வந்து வென்ட் ரியலி வெல். ஸோ அவர் வந்து என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாரான்னு கேட்டால் இனிஷியலாக ஏட ஃபேஸ்புக் பேஜ் எவ்ரி திங். பட் அவர் எங்கே என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கூல்ஸில் காலேஜஸில் எல்லா யாரும் ஃப்ரெஷ் இந்த மீட்டப் நடக்கும். ஸோ அந்த பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோட மீட்டப் நடக்கும். கரெக்ட். ஸோ அங்கே வந்து போய் ஸ்டால்ஸ் போடுறது. ஓகே. ஸோ ஓவர் நைட் இட் ஸ்டார்ட் ஸ்ப்ரெட்டிங். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய வழிகள், அதுவும் கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் தான். உங்களுக்கு ஸ்டால் போட போறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 20-30 டிஷர்ட் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கடையில் நீங்கள் சேரை போட்டு நீங்கள் டேபிளில் போட்டு உட்கார போகிறீங்க. ஆஸ் மச் அஸ் சைனம்ஸ் யூ வாண்ட். நிறைய பேர் வந்து உண்மையாக சொல்ல போனால் எனக்கு அது கண்டிப்பாக வேணும்னு வச்சுக்கோங்களேன், ஐ வில் பே மணி ஃபார் தட். எனக்கு அது வீட்டுக்கு வந்து போகணும் இல்லைப்பா, அமேசான் நம்ம இ-காமர்ஸ் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி தான். இன்றைக்கி நான் பே பண்ணிடுவேன், 5 days கழிச்சு தான் வீட்டுக்கு வருதுனால ஐம் ஓகே வித் தட். ஓகே. ஸோ நீங்கள் அதே தான் ஆஃப்லைனில் நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கரெக்ட். நான் இதை வந்து நிறையா பேர் என் கூட இனிஷியலாக வந்து இது நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபேஷன், நிறையா ப்ராடக்ட் ஃபீல்டில் போகும்போது, சர்வீஸ் ஃபீல்டில் போகும்போதும் நிறைய பேர் இதை கேட்பாங்க என்கிட்ட. இனிஷியலாக வந்து நான் எப்படி மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. ஸோ அது என்ன கேட்பாங்க, இஃப் யூ ஆர் ஏபிள் டு ப்ரொடியூஸ், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறது உங்களுக்கு 3-4 days தான் ஆகும். ஆமாம். இல்லை லெட்ஸ் சே ஈவன் 1 week ஆல்சோ. நாட் எவ்ரி ஒன் எக்ஸ்பெக்ட்ஸ் 1 day டெலிவரி. கரெக்ட். அண்ட் நிறைய விஷயத்துக்கு 1 day டெலிவரி பண்ணுறது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. ரைட். ஸோ அதனால வந்து லெட்ஸ் சே ஓகே யூ ரன் அ கேம்பெயின், 700 rupees 800 rupees வாட் எவர் எம்ஆர்பி யூ செட் ரன் அ கேம்பெயின். ஓகே. ஒரு 300-400 பேர் விற்கிறாங்களா, இல்லை 10-20 தான் விற்கிது, அதுக்கப்புறம் அதை மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணிக்கோங்க. ஈஸி. ஸோ இது வந்து திஸ் இஸ் ஒன் மோர் திங் விச் யூ கேன் டூ. ஏன்னா இதை நான் எதுக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னா இது ஒரு டிப் டெஸ்ட் மாதிரி இது நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதாவது ஹைப் ட்ராப்க்கு யூஸ் பண்ணலாம், டிப் டெஸ்ட் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இது நீங்கள் பண்ணலாம். இது வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கே யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ எங்கள் அப்பா வந்து 35 years பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சிருக்காரு.
ஸோ நாங்கள் இனிஷியலாக ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மேகசின் லான்ச் பண்ணப்பலாம் நாங்கள் என்ன பண்ணோம், மேகசின் கவரை மட்டும் டிசைன் பண்ணி வி மேட் மார்க்அப்ஸ் தான், ஃபோட்டோஷாப்பில் மார்க்அப்ஸ் பண்ணோம். நாங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணி அது லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 150 பேர் 120 பேரோ கிட்ட தே பெய்ட் ஃபார் த மேகசின். என்னால் எனக்கு நல்லா கேரண்டியாக தெரியும், என்னால் எங்கள் அப்பாட்ட சொன்னால் 2 days பிரிண்ட் ஆகணும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ நாங்கள் ஃபுல்லாக விற்றுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் தான் பிரிண்டே பண்ணோம். நாங்கள் எக்ஸ்ட்ரா 5 எங்களுக்காக நான் பிரிண்ட் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். Even though margin is very less, even though margin is less, but you won't have upfront-ஆ நீங்கள் யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை, தலையை உடச்சிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஈவன் வித்தவுட் இன்வெஸ்டிங் ஒரு ஆட் ரன் பண்ணி அதுக்கப்புறம் ஓடிச்சு ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகேன் இது ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக் ஷுர் எந்த நம்பர் வந்தாலும் இந்த மேனுஃபேக்சரோ இல்லை உங்களால் அந்த மேனுஃபேக்சர் பண்ண முடியுங்கிறது தெரிஞ்சால் மட்டுமே இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகும். பண்ணி முடிச்சக்கப்புறம் ரீஃபண்ட் அப்படின்னீங்கன்னா உங்கள் பிராண்ட் நேம் உங்களுக்கு தேவையில்லாமல் கேட்டு போயிருக்கும். கரெக்ட், ஸ்டார்டிங்கே வந்து பெரிய அடியாயிரும். அவ்வளோதான். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருக்கீங்க. இது இங்கேன்ட்டு இல்லை, எல்லா பிஸ்னஸ்லையும் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நீங்கள் MVP இதுவா MVP இது வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஹவ் யூ டெஸ்ட் அன் MVP. கரெக்ட். இது ஈஸியஸ்ட் வே என்ன கேட்டிங்க அப்படின்னா. என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் ஈஸியர் டு ஃபைண்ட் அ ஃபோன் கான்டாக்ட் ஆஃப் சம்மன் ஹூ இஸ் ரெடி டு மேனுஃபேக்சர் தேன் ஆக்சுவலி அதை போய் மேனுஃபேக்சர் பண்ணி ஆடு ரன் பண்ணி சம்பாதிக்கிறத விட அந்த ஒரு 4 தடவை திட்டு வாங்கி அந்த ஆள்கிட்ட போய் பேசி அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் போய் ஓகே வாங்குறது வந்து எனக்கு கேட்டால் பெட்டர். அது சிம்பிள். ஆமாம், இது ரிலேட்டடாகவே நம்ம போவோம். இ-காமர்ஸ் பிராண்டு தான் வந்து ஃபியூச்சராகவே இருக்க போகுது. ரீட்டெயில் ஸ்பேஸ் வந்து ஒரு பெர்சன்டேஜ் இருந்தாலும் ஆன்லைன் ஷாப்பிங் இஸ் கோயிங் அட் வெரி ஃபாஸ்ட் பேஸ். anyone who is starting a clothing brand அதில் அவங்களே ஓனாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை டெலிகேட் பண்ணிடலாமா? யாராவது ஒரு கோஃபவுண்டராக தெரிஞ்சுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாட் யூ ஃபீல்? இது வந்து ஒரு 4 months 5 months முன்னாடி என்ன அதை கேட்டிருந்தீங்கன்னா என்ன சொல்லுவேன், லீவ் சம்திங்ஸ் டு தி எக்ஸ்போர்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ அப்படி தான் நான் சில விஷயங்களை சொல்லுவேன். இப்போ ஒன்றும் இல்லை, நாளைக்கு இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஜுவல்லரியில் ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. யூ வுடன்ட் சே ஐ வில் கோ லேர்ன் ஜுவல்லரி மேக்கிங். சி ஆப்வியஸ்லி இட்ஸ் குட் டு லேர்ன் ஜுவல்லரி மேக்கிங். நீங்கள் ஜுவல்லரி மேக்கிங் தெரியாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் அந்த ஜுவல்லரி நான் தான் செய்வேன்னு போய் ஒத்த காலம் நிற்கக்கூடாது. இட் இஸ் பெட் டு லீவ் இட் டு த கோல்ட் ஸ்மித் ஆர் ஹூவர் இஸ் டூயிங் தட். அவங்கள்ட்ட விடுறது தான் பெட்டர். பட் ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ஆட்ஸ் ரன் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு நோ வாட் ஒர்க்ஸ் அண்ட் வாட் டசன்ட் ஒர்க். ஓகே. நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, ஆட்ஸ் ரன் பண்ண தெரியும், எல்லா பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் கூட கரெக்டாக பண்ணுவாங்க, ஆனால் தப்பான மெட்ரிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே. தப்பான மெட்ரிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து நான் அது பேர் சொல்லி நான் எக்ஸாம்பிள் சொல்லியே சொல்கிறேன். திண்டுக்கல்லேருந்து தி அமித் ஸ்டோர்னு சொல்லி ஒரு சில்வர் பிராண்ட் இருக்குது. ஸோ ஆன்லைனில் இந்தியாவில் ஒன் ஆஃப் த டாப் 5ல அவங்களும் ஒன்று. ஸோ அதோட ஒன் ஆஃப் த கோஃபவுண்டர்ஸ் வந்து சரண். ஸோ ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் growth marketers and performance marketer எவர் சீன். அண்ட் இஸ் நாட் ஃப்ரம் மார்க்கெட்டிங் பேக்ரவுண்ட், இஸ் ஃப்ரம் ஜுவல்லரி மேக்கிங் பேக்ரவுண்ட். ஸோ அவருக்கு ஒரு கோஃபவுண்டர் இருந்தாங்க, சிஸ்டர் தான் அவரோட கோஃபவுண்டர். பட் ஹீ லேர்ன் growth marketing and performance marketing for his own brand. இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது வந்து அவர் கற்றுக்கிட்டாரு. அவர்கிட்ட நான் கேட்டப்ப அவர் வந்து ஒன்று சொன்னார். நிறைய அவர் சொன்ன விஷயம் இதுதான். நிறைய பேர் ஆட்ஸ் நல்லா ரன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அகேன் இட் இஸ் நாட் வெரி ஹார்ட் டு ரன் ஆட்ஸ். இட்ஸ் வெரி ஈஸி டு ரன் ஆட்ஸ், பட் இட்ஸ் ஹார்ட் டு மாஸ்டர். கரெக்ட். ஸோ நிறைய பேர் தப்பான மெட்ரிக் பார்ப்பாங்க. ஓகே. தப்பான மெட்ரிக்ஸ், காஸ்ட் பர் அக்விசிஷன், காஸ்ட் பர் கிளிக் நிறைய பார்ப்பாங்க. நான் பார்க்குற ஒரே ஒரு மெட்ரிக் வந்து நான் அக்வயர் பண்ண கஸ்டமரோட லைஃப் டைம் வேல்யூ. எனக்கு அந்த ஒரு மெட்ரிக் மட்டும் தான் முக்கியம். அந்த கஸ்டமர் அக்வயர் பண்ணுறதுக்கு எனக்கு 10,000 ரூபா கூட ஆயிருந்திருக்கும். பட் அந்த கஸ்டமரோட லைஃப் டைம் வேல்யூ வந்து லெட்ஸ் சே இட் இஸ் 2.5 lakhs 3 lakhs. 10,000 ரூபா ஒரு அமௌண்ட்டே கிடையாது. ரெக்கரிங்கா எவ்ரி டைம் ஹி ஷாப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு எக்ஸாக்டாக வந்து there is some metric that you have to look. ஓகே. ஸோ அந்த மெட்டீரியல் கரெக்டாக பார்க்க கற்றுக்கங்க. ஏன்னா இப்போ நீங்கள் டிஷர்ட்ஸே இப்போ நீங்கள் சேல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் ஸ்பெண்டிங் சம்வேர் அரௌண்ட் 250 rupees per இதுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணருக்கு. ஸோ நீங்கள் ஈச் மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஈச் டிஷர்ட் 50-60 rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபஸ்ட்டு தட்டு வந்து அதை எப்படி கம்மி பண்ணலாங்கிறதா இருக்கும். கரெக்ட். ஸோ அதுக்காக வந்து இட்ஸ் ஆப்வியஸ்லி குட் டு லேர்ன் சம்திங். பட் தெரியாதுன்றப்ப ஹெல்ப் கேட்க யோசிக்காதீங்க, ஹெசிடேட் பண்ணாதீங்க. நைஸ். அண்ட் ஒன்ஸ் அகேன் சேஃப்டி பட்ஜெட்னு ஒன்று இருக்குது. ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் 5,000 rupees ஃபார் ஆட்ஸ். ஒரு 2,000-3,000 நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். ஒரு லெட்ஸே ஃபுல்லாக வேஸ்ட்டாக போகாமல் கொஞ்சம் உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியுது அப்படின்னா தென் கோ யூஸ் த ரெஸ்ட் ஆஃப் த மணி திரும்பி ட்ரை பண்ணி கற்றுக்கங்க. இல்லை நீங்கள் அந்த இனிஷியலாக 2,000 ரன் பண்ணும்போது உங்களால் ஒரு சேல் கூட கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்னா எதர் there's a problem with the product or there's problem with the ads. ஓகே. ப்ராடக்ட்டில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அந்த பேலன்ஸ் காசு எடுத்துகிட்டு போய்ட்டு தெரிஞ்சு எக்ஸ்போர்ட்டை கொடுத்து மேக்கப் பண்ணுறதுக்கு என்னமோ அதை பண்ணுங்க. நைஸ். ஒன்லி we learn. நம்ம வந்து அவங்கள வேலை வாங்க முடியும், அட்லீஸ்ட் அதில் பின் பாயிண்டாக பண்ண. அதே தான். ஸோ நியூ கம்பெனிஸ்க்கு வந்து இது இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வே தட் ஐ நோ. இதுதான் கரெக்டுன்னு கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஸ்டார்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும், செலவும் கம்மியாக இருக்கும். ஸோ தட் வி டோன்ட் எண்ட் அப் இன் பிக் லாஸ். ஆமாம்.
அண்ட் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நீஸ்ட்டில் போய் உட்கார்றது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். ரொம்ப வேகாக போகாமல் ஃபேஷன்லேயுமே வந்து ஒரு நீஸ்ட்டில் போய் உட்கார்றது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ரைட் திங். ஏன்னா நான் என்னோட ப்ரீவியஸாக ஒரு பாட்காஸ்ட்டில் ஸ்ரீராம் கூட பேசின பாட்காஸ்ட்டில் நான் அவட்ட சும்மா சொல்லியிருந்தேன் bluet-shirt.comனு ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். சிம்பிள் ப்ளூ நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆமாம். ஸோ ப்ளூ டிஷர்ட்ஸ், ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட், ஷார்ட் ஹேண்ட் டிஷர்ட், டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக், டிஃப்ரெண்ட் கட்ஸ், பட் பிளெயின் ப்ளூ. ஸோ இந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன், ஸ்ரீராம்கிட்ட சொல்லியிருந்தேன். சூப்பர். ஸோ அவ்வளோ அது மாதிரி. ஸோ வந்து நீஸ் டவுன். ஸோ அது எவ்வளோ கிறுக்குத்தனமாக வேணாலும் இருக்கலாம். இட்ஸ் நாட் லிக்விட் டெத் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெறும் தண்ணியை டின்ல அடைச்சி கொடுத்து ப்ரீமியமாக விற்று கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டோரி இட்ஸ் ஒன்ஸ் அகேன் த ஸ்டோரி தட் யூ டெல். அவ்வளோதான். ஒன்றுமே நாளைக்கு நானே வந்து அந்த ஒரு மினிமலிஸ்ட்டாக வந்து இந்த ஒரு கதையை சொன்னேன் அப்படின்னா பெஸ்ட் ஐ கேன் ஆல்சோ செல் bluet-shirt.com. சின்ஸ் யூ ஒர்க் வித் லாட் ஆஃப் பிராண்ட்ஸ், ஸ்டோரி அப்படிங்கிறது ஒன்று பெருசாக இருக்கும்ல எல்லாருக்கும். அதில் உங்களுக்கு இன்ஸ்பயரான ஒரு பிராண்ட் ஆர் ப்ராடக்டோட ஸ்டோரி வந்து நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா? அதை வந்து எப்படி க்ளோதிங் பிராண்ட் கூட சிங்க் பண்ணலாம் அப்படின்னு யூ கேன் சஜஸ்ட் திங்ஸ். எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்த ஒரு பிராண்டோட ஸ்டோரி. ஸோ நான் மறுபடியும் அமித் ஸ்டோரின்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இது ஏன் ஆல்சோ ரிலேட்டட் டு ஃபேஷன் அகைன். ஆமாம், சம்வேர் ரிலேட்டட் டு ஃபேஷன் தான். ஆமாம். ஓகே. இது காரணம் என்ன அப்படின்னா ஐ ரெசனேட்டட் வித் சரண் வெரி மச். ஸோ அந்த கோஃபவுண்டர் கூட ரெசனேட்டட் வித் வெரி மச். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சரண் இஸ் ஃபோர்த் ஜென்ரேஷன் பிஸ்னஸ்மேன். ஓகே. ஸோ இட்ஸ் நாட் லைக் அவர் கிரவுண்ட் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கல. ஈவன் தோ அமித் ஸ்டோர் ஸ்டார்டட் ஃப்ரம் கிரவுண்ட் ஜீரோ. ஓகே. அவங்களுக்கு வந்து he had certain capital. Right. Not everyone has access to that amount of capital. Right. ஸோ அப்பா வந்து இஸ் ஃப்ரம் அ வெரி ரிச், எப்படி சொல்கிறது, ரிச் ஜுவல்லரி வெல் டு டூ பேக்ரவுண்ட் தான். ஸோ தே ஹேட் இனஃப் டிஸ்போசல். ஈவன் தோ அவங்க அப்பாட்டேருந்து லோனாக வாங்கினது அதெல்லாம் ஃபைன், தட் இஸ் ஃபைன். ஒன்ஸ் அகேன் நிறைய பேருக்கு அந்த எக்ஸ் ஃபேக்டர் வந்து கிடைக்காது. ஸோ பட் த ஸ்டோரி தட் அமித் ஸ்டோர் டெல்ஸ் இஸ் தட் சில்வர் இஸ் த நியூ கோல்டுங்கிறதையும் தாண்டி சில்வரில் தான் வந்து இட்ஸ் லைக் தே கேன் ஷோ தேர் ஆர்ட் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சென்னையில் நுங்கம்பாக்கம்ல போயிட்டு அந்த அமித் ஸ்டோரோட இதை பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் தி ஆப்பிள் ஃபார் சில்வர், இட்ஸ் தி ஆப்பிள் ஸ்டோர் ஃபார் சில்வர் ஜுவல்லரிஸ் அப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ அவங்க ப்ரீமியம், ஈவன் தோ இட் இஸ் அ ப்ரீமியம் ப்ராடக்ட் எவ்ரி திங், இட் இஸ் நாட் தட் எக்ஸ்பென்சிவ். ஓகே. நிறைய பேர் வெளியே இருந்து பார்க்குறப்ப இட் வில் கிவ் தட் ரிச் அண்ட் ப்ரீமியம் ஃபீல். பட் ஆனால் உள்ள போய் எம்ஆர்பின்னு பார்க்கும்போது இட் இஸ் நாட் ஆஸ் மச் அஸ் யூ இமேஜின். நீங்கள் ஒரு ஐஃபோன் வந்து இப்போ 1 லட்ச ரூபா ஐஃபோன், 1.2 lakhs ஐஃபோனுக்கு வந்து எக்ஸ்பென்சிவாக தெரியும். பட் ஆனால் ஒரு ஐஃபோன் வந்து அதே இப்போ ஐஃபோன் 14 வந்து உங்களுக்கு ஒரு 40,000 கொடுக்கும்போது இட்ஸ் நாட் எக்ஸ்பென்சிவ், இட்ஸ் வாவ், அந்த வாவ் மூமெண்ட் கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் அமித் ஸ்டோர் டஸ் இந்த பிராண்டிங். அண்ட் அவங்க அமௌண்ட் ஆஃப் இன்ஃப்ளூன்சர் மார்க்கெட்டிங்குமே என்னன்னா தேவ் ரீச்ட் ஃப்ரம் ஹன்சிகா மோத்வானிலேருந்து எவ்ரி ஒன் தேவ் ரீச்ட். ஸோ தட் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி வெல் டோல்ட். அண்ட் அந்த ஃபவுண்டராக வந்து ஒன் இஸ் அ பிஸ்னஸ் பர்சன் அண்ட் ஒன் மோர் செக்ரட்டரி. ஏன்னா இப்போ அவங்க சிஸ்டர் வந்து ஷீ இஸ் த ஒன் ஹூ டிசைன்ஸ் தி ஜுவல்லரி. ஸோ அந்த ஸ்டோரி வந்து இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லி டோல்ட். இட்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் கேட்கும்போது ஐ அம் ட்ராவலிங் அலாங் அப்படியே யோசிக்கிறேன். ஆமாம். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் இதை வந்து அவங்க டிசைன் பண்ணி லைக் ஹவு ஹேண்ட் கிராஃப்டட் அண்ட் எவ்ரி திங் இட் கம்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறது வந்து இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். சூப்பர். ஸோ அது நிறையா தான் நீங்கள் ஃபேஷனில் பண்ணதுமே வந்து நான் நிறையா பார்த்துருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிஷர்ட், இந்த பழைய காலத்துலலாம் வந்து இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் டிஷர்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபவுண்டர்ஸ்லாம் வந்து அந்த ஸ்க்ரீன் பிரிண்ட் டிஷர்ட் போடுற ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதில் டெல் ஆல் த ஸ்டோரி, அந்த எப்படி ஸ்டார்ட் பண்ணது அப்படிங்கிறது வந்து அது இட்ஸ் ஆல்வேஸ் இன்ஸ்பைரிங். அது கண்டிப்பாக ஒன்று ஒரு பர்சனல் கனெக்ட் உண்டாக்குறதுக்கு இந்த ஸ்டோரி கிரியேஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நிறைய வேல்யூபிள் இன்சைட்ஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். வெரி இன்டீட் வெரி ஹாப்பி அவங்கள ரிசீவ் பண்ணி இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வீடியோ பாட்காஸ்ட்டாக இருக்கும் இது. அதனால் சில இடத்துல வந்து ஐ ஃபீல் நான் இன்கேஸ் ஏதாவது இதுவாக பேசியிருந்தா வெரி சாரி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டு தப்புன்னா ஒன்றுமே கிடையாது. நன்றி. யாரையும் திட்டாமல் உட்காந்தாலே போதும். அப்ரிஷியேட் பண்ணி இது பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். ஷஷாங்க் வந்து ஹீ இஸ் அ மல்டிப்ரூனர். he is doing a lot of stuffs, research with புக்ஸில் ஒரு பெரிய கம்யூனிட்டி பில்ட் பண்ணிட்டுருக்காரு. அதை தாண்டி பிராண்டிங் கம்பெனி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. யூ கேன் டிஎம் him directly. அவரோட இன்ஸ்டா ஹேண்டில், லிங்க்டின் ஹேண்டில் எல்லாம் நான் கீழே ஷேர் பண்ணுறேன். டூ ஃபாலோ him. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்ஸ் அகெயின் வித் another guest நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்சைட்ஸோட சந்திப்போம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸையும் உங்களுக்கு நான் கொண்டு வரதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.